வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் பிப்ரவரி 4 ஸ்ரீலங்கா சுதந்திர தினத்தை மேற்பார்த்த இலங்கை நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். இலங்கை தீவில் வாழும் சக தேசிய இனத்தின் அரசியல் வேணவாவுக்கு, அதாவது தமிழினத்தின் அரசியல் வேணவாவுக்கு பதில்களை வழங்கிக் கொள்வதில் கிஞ்சித்தும் பிரஞ்சை இல்லாமல், வளமையான சிஸ்டத்தில் எந்த சேஞ்சும் இல்லாமல், அதாவது எந்த முறைமை மாற்றமும் இல்லாமல் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி அனுர அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் 78வது சுதந்திர தினத்தை இன்று நடத்தியிருந்தது. அரசாங்கத்தின் முதன்மை நிகழ்வு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் முடிவடைந்து விட்டது. முன்னே ஆட்சியாளர்கள் காட்சிப்படுத்துவது போலவே ஸ்ரீலங்கா படைத்துறை மற்றும் காவல்துறையை சேர்ந்த 4500 பேருடன் நடத்தப்பட்ட ரத கஜ துரத பதாதிகளின் அனுபவிப்பு காட்சிகள் மற்றும் அரச தலைவரின் உரையுடன் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது என்ற தொனி பொருளில் இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் ஒப்பேறியிருந்தன. இதே சமகாலத்தில் தமிழர் தாயக பரப்பில் வலிமை போலவே இன்று கரிநாள் கடைப்பிடிப்பு போராட்டங்கள் சீருடையினரின் வளமையான தந்திரோபாய கெடுபிடிகளுடன் நடத்தப்பட்டன. அவ்வாறான கெடுபிடிகள் இந்த முறை 3ஆம் தரப்புக்கும் இறங்க தலைப்பட்டமைக்கு ஆதாரமாக போராடச் சென்ற அறவழியாளர்களின் வாகனங்களுக்குள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பே கஞ்சா போன்ற போதை பொதிகளை வைத்து அறவழியாளர்களின் பயணத்தை தடுக்கும் செய்கைகள் எல்லாம் இன்று வெளிப்பட்டன. எனினும் யாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு உட்பட்ட எதிர்ப்பு நிலை தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நிலை எதிர்ப்பாக பதிவாகி கொண்டது. கடந்த சில தசாப்த காலமாகவே கொழும்பில் பிப்ரவரி 4 கழிப்பு, வடக்கு கிழக்குக்கு அது கரிநாள் என்ற நியதி தொடரும் பின்னணியில் இந்த முறையும் அந்த நியதி சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற கொட்டொலி அனுர ஆட்சியிலும் பிப்ரவரி 4 தமிழர்களின் சிஸ்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற நிலையையும் யதார்த்தத்தையும் வெளிப்படுத்தி கொண்டது. ஆனால் சொல்வதற்கு சற்று கசப்பாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பின் சமகால கையறு நிலைகள் மற்றும் குடுமிப்பிடிகள் நவக்கிரகங்கள் போல அரசியல் முகங்கள் ஒன்றையொன்று முகந்திருப்பிக் கொள்ளும் நிலைமைகளால் இன்றைய கரிநாள் போராட்டங்கள் கூட ஒப்பீட்டு ரீதியில் பெரும் திரள் நிலைக்கு உள்ளாகாமல் சிறிய போராட்டங்களாக கடந்தன. ஆனால் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்தவர்களின் உணர்வு நிலையில் அன்றும் இன்றுமே மாற்றமில்லாத ஒரு நிலைமை தெரிந்தது. தமிழர்களின் அரசியல் தலைமைகளின் சீத்துவங்கள் தொடர்கின்றன. அந்த பின்னணியில்தான் கொழும்பில் நடந்த சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றிய அரசு தலைவர் அனுர தமிழர்களுக்கு இந்த தீவில் ஒரு நீண்டகால அரசியல் வீணவா உள்ளது என்ற விடயத்தில் மூச்சு கூட காட்டவில்லை. மாறாக சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையை சரியான திசையில் வழிநடத்தி கொள்ளவும், தேசிய ரீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையவும், ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளவும் வரலாற்றில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகளை கடந்த கால ஆட்சிகள் பெரும்பாலும் தவறவிட்டதான ஒரு குற்றச்சாட்டை, அதாவது பழைய கதையை புதிதாக தனக்கே உரிய வார்த்தை ஜாலங்களுடன் சொல்லியிருந்தார். ஆகையால் இந்த முறை, அதாவது தமது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இலங்கையை வலிமையான கௌரவத்துக்குரிய நாடாக மேம்படுத்துவதற்கு உறுதியுடன் செயற்படுவதற்கு ஒற்றுமையுடனும் உறுதிப்பாட்டுடனும் சகோதரத்துவத்துடனும் தமிழர்களும் கைகோர்க்க வேண்டும் என்ற வளமையான தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சொல்லும் முத்தாய்ப்பை சொல்லி தித்வா சூறாவளியால் தாக்கமடைந்த இலங்கையை கட்டியெழுப்ப தமிழர்களும் உதவ வேண்டும் என்ற அழைப்பை இன்று சுதந்திர தின உரையிலும் விடுத்தார். அத்துடன் மறக்காமல் தாம் தற்போது திட்டமிடும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தம்மீது என்னதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த சீர்திருத்தத்தை தமது அரசாங்கம் திட்டமிட்டபடி நிச்சயமாக செய்யும் எனவும் அவர் சூளுரையை விடுத்து கொண்டார்.
இலங்கையருக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் கூட அனைத்துலக நாணய நிதியமான IMF வழங்கிய நிபந்தனைகளில் ஒன்று என்ற உண்மை இலங்கையருக்கும் ஓரளவு பகிரங்கப்பட்ட நிலையில் அந்த நிதியத்தின் பெரியதலை எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த கருத்து சுதந்திர தின நாளில் வந்தது. இதே சமகாலத்தில் தமிழர் தாயகமும் தனது கரிநாள் கடைப்பிடிப்பு போராட்டங்களை கொழும்புக்குரிய எதிர்வினையாக இன்று வலிமை போல வெளிப்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே பிப்ரவரி 4 சுதந்திர தினத்தின் பின்னணியில் தமிழரசு கட்சியின் உள்ளக நிலைமைகள் மேலும் சீத்துவக்கீடாக நகர்கின்றன. அந்த வகையில் தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியின் குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதான செய்திகள் தமிழர் அரசியல் பரப்பில் இன்றும் உலாவர தள்ளப்படுகின்றன. ஸ்ரீதரன் இன்று கரிநாள் போராட்டங்களில் பங்கெடுத்த நிலையில்தான் தமிழரசு கட்சியின் வரலாற்றில் மிக குறைந்த வயதுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனிடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக, அதாவது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கையின் ஆங்கில ஊடகங்கள் மாய்ந்து எழுதி தள்ளுகின்றன. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் விலக மறுத்த காரணத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் முடிவு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என்ற செய்தியை மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்திருப்பதால் மீண்டும் ஒரு சுமந்திர கேம் இந்த நகர்விலும் பளிச்சிட தள்ளப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா பரிந்துரைத்த இராணுவ அதிகாரி ஒருவரை ஸ்ரீலங்காவின் தேசிய கணக்காளர் நாயகமாக நியமிக்க அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்படும் விவகாரம் சர்ச்சையாகிய நிலையில் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவரை விலகுமாறு கட்சியின் சார்பாக சுமந்திரன் அணி ஒரு வலியுறுத்தலை செய்தது. ஆனால் ஸ்ரீதரன் இந்த கோரிக்கையையும் அழுத்தத்தையும் ஏற்காத நிலையில் நேற்று அவரிடமுள்ள நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறிக்கப்பட்டதான செய்திகள் வந்தன. இதற்கிடையே ஸ்ரீதரனை சிக்கலில் மாட்டி வைத்த அதே கணக்காளர் நாயக பதவி இழுவறைக்கு நேற்று ஒரு முடிவுரையும் கட்டப்பட்டது. அதன்படி கணக்காளர் நாயகத்தின் மூத்த அதிகாரியான அம்மணி செல்வி ஜெயரட்னாவை நியமிக்க அனுர வழங்கிய புதிய பரிந்துரையை நேற்று சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதனால் கடந்த ஆண்டு ஏப்ரலில் தொடங்கிய இந்த தேசிய கணக்காளர் நாயக இழுவறைக்கு நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ஆனால் இந்த பதவியை மையப்படுத்தி ஸ்ரீதரனை இழுத்துவிட்ட சிக்கல்களுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி கிட்டவில்லை. கடந்த சில மாதங்களாகவே அனுரகுமார திசாநாயக்காவால் முன்மொழியப்பட்ட 4 வேட்பாளர் பரிந்துரைகளை அரசியலமைப்பு சபை நிராகரித்த பின்னர் இறுதியில் அனுரவின் பரிந்துரை நேற்று ஏற்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் ஸ்ரீதரனை சிக்க வைத்த ஒரு தென்னிலங்கை விடயத்துக்கு விடை காணப்பட்டாலும் இந்த விடயத்தில் இழுபட்டு செல்லும் ஸ்ரீதரனுக்கு கட்சி குடைச்சல்களை கொடுக்கின்றது. இப்போது அவரது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியும் உரசப்படுகின்றது. ஆனால் இந்த விடயத்தில் ஸ்ரீதரன் இதுவரை அதிகாரபூர்வமாக எதனையும் அறிவித்துக் கொள்ளவில்லை. எனினும் இந்த விடயத்தை IBC தமிழ் இன்று வினவிக்கொண்ட போது இந்த செய்தி நேற்றே IBC தமிழிலும் வெளியான நிலையில் பின்னர் இதில் சொல்வதற்கு என்ன உள்ளது என்ற சலிப்புடன் அவர் தொலைபேசி தொடர்பை துண்டித்திருக்கின்றார். இதேபோல அண்மையில் களுவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற கட்சியின் பதில் தலைவரான CVK சிவஞானம் கூட குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரனை நீக்கும் முடிவு அரசியல் குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருப்பதால் அவரிடம் இது குறித்து வினவ முற்பட்டால் மனிதர் தொலைபேசியை எடுக்கவே இல்லை. சுமந்திரன் தரப்பை பொறுத்தவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரனை விலக்கிக் கொள்ள முடியாது. அவராக விலகினால்தான் இதற்கு ஒரு தீர்வு பெறக்கூடும். இதற்கும் அப்பால் அரசியலமைப்பு பேரவை என்பது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகருடன் தொடர்பட்ட ஒரு விடயம் என்பதும் இன்னொரு விடயம். ஆனால் நாடாளுமன்றத்தில் கட்சிகளின் சார்பான குழு தலைவர்களை நியமிப்பது அல்லது அந்த பதவியிலிருந்து ஏற்கனவே இருந்தவர்களை அகற்றுவது என்பது குறித்த கட்சிகள் இல்லையென்றால் சுயேட்சை குழுக்கள் சார்ந்த விடயம் என்பதால் இதில் ஸ்ரீலங்காவின் சபாநாயகரும் தலையிட முடியாது. அதாவது தமிழரசு கட்சியின் முடிவின் அடிப்படையில் இப்போது ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதான செய்திகள் வருகின்றன. ஆனால் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை என ஸ்ரீநேசன் போன்றவர்கள் தெரிவிப்பது சுமந்திரன் மீதான புதிய சுட்டு விரல்களை நீட்டிக்கொள்கின்றன. இந்த நிலையில் இன்று ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை அனுரவின் ஆட்சி தரப்பு நகர்த்திய நிலையில் அனுர தரப்பு ஆட்சியை பிடித்ததும் இவ்வாறாக இடம்பெறும் ஒரு நாள் நிகழ்வுகளுக்கு தமது அரசாங்கம் இனிமேல் முன்னே ஆட்சிகளைப் போல செலவீனத்தை செய்யாது, அந்த செலவீனங்களை குறைக்கும் என்ற உறுதிமொழிகளை தென்னிலங்கைக்கு வழங்கி கொண்டாலும் நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டாலும் இன்று கொழும்பில் நடத்தப்பட்ட படைய அணிவகுப்பு உட்பட்ட நகர்வுகளுக்கு
உண்மையான செலவீனம் எகிரத்தான் செய்தது. இன்றைய நிகழ்வுகளுக்கென 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில், அதாவது பாதீட்டில் 100 மில்லியன் இலங்கை ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 100 மில்லியனில் 70 மில்லியன் ரூபாவை மட்டுமே செலவிட்டு சுதந்திர தினத்தை நடத்தி காட்டுவோம், மிகுதியை மிச்சப்படுத்துவோம் என அனுர அரசாங்கம் வாய்ச்சவடால் விட்டாலும், முன்னைய சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக வழக்கமாக அமைக்கப்படும் தற்காலிக கூடாரங்களுக்கு பதிலாக இந்த முறை நிரந்தர கட்டமைப்புகள் போல சில கூடாரங்கள் அமைக்கப்பட்டதால் செலவீனம் எகிறியிருந்ததான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன. இதற்கும் அப்பால் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளை மகிழ்விக்கவும் வெளியுறவு அமைச்சகம் இன்று பல நிகழ்வுகளை நடத்துவதால் அவற்றுக்குரிய செலவீனமும் எகிறியுள்ளது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ராஜதந்திர ரீதியில் நாடுகளை வளைத்து பிடிப்பதற்காக இன்றைய சுதந்திர தினத்தையும் அது பயன்படுத்தி கொள்வதை ராஜதந்திரிகளுக்கு அது வழங்கும் தடல்புடலான உபசரிப்புகள் மற்றும் ராப்போசனங்கள் ஊடாக அவதானிக்க முடிகின்றது. இதேபோல தமிழர் தாயகத்தில் இன்று வெளிப்பட்ட சுதந்திர தின எதிர்ப்பில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற எதிர்ப்பு மிகப்பெரியதாக இருந்தது. குறிப்பாக ஸ்ரீதரன் அணியின் ஏற்பாட்டில் இந்த எதிர்ப்பு பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீதரனை பொறுத்தவரை சுமந்திரன் அணிக்கு தனக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலும் அவர் இந்த பேரணியை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அது அரசியல் ரீதியில் அவருக்கு சாதகமானதும் கூட. இந்த நிலையில் இன்றைய ஸ்ரீலங்காவின் சுதந்திர தின நிகழ்வுகளில் பங்கேற்க டெல்லியிலிருந்தும் ஒரு குழு கொழும்புக்கு பறந்திருந்தது. அந்த குழுவுக்கும் இன்றிரவு தடர்புடலான சிறப்பு ராப்போசனம் உட்பட்ட கவனிப்புகள் வழங்கப்பட உள்ளன. இந்தியாவில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட புதிய வரவு செலவு திட்டத்தில் கடந்த ஆண்டு இலங்கைக்கு அதன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 100 கோடி ரூபாய் அதிகமாக அறிவிக்கப்பட்டு இந்த முறை மொத்தமாக 4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தின நிகழ்வுகளில் பங்கேற்க டெல்லியிலிருந்து கொழும்புக்கு பறந்த குழுவுக்கும் அதேபோல இன்று பகல் டெல்லியிலிருந்து இந்திய விமானப்படை விமானத்தில் கொழும்புக்கு புத்தரின் அஸ்தி உட்பட்ட புனித பௌத்த சின்னங்களை காவிச் சென்ற குழுவில் பயணித்த உயர்மட்ட குழுவுக்கும் சிறப்பு கவனிப்புகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. குஜராத்தின் வதோதாரா சாயாஜி பல்கலைக்கழக பாதுகாப்பில் இருந்த இந்த பௌத்த புனித சின்னங்கள் முதலில் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து குஜராத் ஆளுநர், குஜராத் துணை முதல்வர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுடன் கொழும்புக்கு இன்று காலை அனுப்பப்பட்டது. தற்போது சிங்கள பௌத்தர்கள் ஆயிரக்கணக்கில் வரிசை கட்டி நின்று அவற்றை தரிசிக்கும் வகையில் நிலைமை மாறியுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இடம்பெறும் எனவும் இரவு பகலாக தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் இந்த புனித சின்னங்களை தரிசிக்க சிங்கள பௌத்தர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் எதிர்வரும் 11இல் மீண்டும் அவை இந்தியாவுக்கு எடுத்துச் செல்லப்படும் எனவும் தெரிய வருகின்றது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தன்று இந்தியாவிலிருந்து முன்னர் ஒருபோதும் வெளியே கொண்டு செல்லப்படாத இந்த பௌத்த புனித சின்னங்களை முதலாக இலங்கைக்கு அனுப்பியமை டெல்லியின் ஒரு குறியீட்டு செய்தியாகவும் இருக்கக்கூடும். கடந்த வருடம் இலங்கைக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அனுரம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த நகர்வு இன்று இடம்பெற்றமை தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பௌத்த ஆர்வலர்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதால் அவர்கள் இந்த புனித பௌத்த தரிசிப்பை சாத்தியமாக்கியதற்காக இந்தியாவுக்கு நரேந்திர மோடிக்கும் விழுந்து நன்றி தெரிவிப்பது ஈழத்தமிழர்கள் இந்தியாவை கையாளும் விடயத்தில் ஒரு முக்கியமான ஊடறுப்பு என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கு நிலவரங்களை முதலில் பார்த்தால் லிபியாவின் முன்னாள் அரசு தலைவர் கேர்னல் மொமர் கடாபியின் அரசியல் வாரிசாக கருதப்பட்ட 53 வயதான அவரது மகன் சைஃப் ஐஸ்லாம் கடாபி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இன்னொரு புறத்தே அரபிக் கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ஆக்ரோஷமாக பறக்க முயன்ற ஒரு ஈரானிய ட்ரோன் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. லிபியாவின் தலைவர் மொமர் கடாபி ஏற்கனவே மேற்குலக இராணுவத்தால் கொல்லப்பட்ட நிலையில் அவரது அரசியல் வாரிசாக அவரது மகன் கருதப்பட்ட நிலையில் சைஃப் இஸ்லாம் கடாபி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். 4 பேர் கொண்ட ஒரு கமாண்டோ அணி இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த குழு அல்ஜீரிய எல்லைக்கு அருகில் உள்ள சைஃப் இஸ்லாம் கடாபியின் வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்ட போதிலும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் தரப்பு குறித்து இதுவரை துல்லியமான விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அரபிக்கடலில் ஒரு ஈரானிய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க இராணுவத்தின் அறிக்கையிடல் வந்துள்ளது. அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் மற்றும் அதன் பணியாளர்களை பாதுகாக்க அப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி போர்க்கப்பலிலிருந்து பறந்த F-35C ரக போர் விமானம் இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த ட்ரோன் கப்பலை நோக்கி பறந்தபோது அது ஈரானிய கடற்கரையிலிருந்து சுமார் 500 மைல் தொலைவில் இருந்ததாகவும் அமெரிக்க தரப்பு குறிப்பிடுகிறது. ஈரான்
அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுக்களை நடத்தி ஒரு முடிவு எட்டாமல் விட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய அச்சுறுத்தலை விடுத்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் புரட்சிகர காவல்படையின் 2 பீரங்கி படகுகள் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கொடிதாங்கிய ஒரு இரசாயன கொள்கலன் சரக்கு கப்பலில் ஏறி அதனை கைப்பற்ற போவதாக அச்சுறுத்தி கொள்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தான் அமெரிக்காவின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிகின்றது. இந்த நிலையில் ஈரானிய ட்ரோன் ஒன்று அரபிக்கடலின் அனைத்துலக கடற்பரப்பில் கண்காணிப்பு மற்றும் உளவு பணியில் ஈடுபடும் போது தொடர்பு இழக்கப்பட்டதாக ஈரானிய அரசுடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஈரானும் இந்த ட்ரோன் இழப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. எனினும் இந்த ட்ரோன் தொடர்புகளை துண்டிக்க முன்னர் கண்காணிப்பு மற்றும் உளவு தரவுகளை வெற்றிகரமாக ஈரானிய இராணுவத்துக்கு அனுப்பியதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வெள்ளியன்று அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தலைமையில் நடைபெறக்கூடிய சந்திப்புகள் தோல்வியடைந்தால் அமெரிக்கா இராணுவ பலத்தை ஈரான் மீது பயன்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள நிலையில்தான் இந்த 2 சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே துருக்கிய நகரான இஸ்தான்புல்லில் நடைபெறவிருந்தது. ஆனால் ஈரான் அதனை விரும்பவில்லை. இந்த பேச்சுக்களில் எகிப்து, ஓமான், பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய தரப்புகள் பங்கெடுக்க உள்ளதாக தெரிகின்றது. தெஹ்ரான் இந்த பேச்சுக்களை நடத்துவதற்கு இப்போது இஸ்தான்புல்லை தவிர வேறு ஒரு இடத்தை கோருவதால் நிலைமைகள் சற்று சவாலுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் முன்னர் பேச்சுக்கள் இடம்பெற்ற ஓமானில் இந்த பேச்சுக்கள் எதிர்வரும் வெள்ளியன்று நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. தொடர்ந்து மத்திய கிழக்கு நிலவரங்கள், குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கொதிநிலை கடுமையாக இருப்பதைத்தான் இந்த புதிய சம்பவங்களும் எடுத்து காட்டியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.